விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299440. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். தமிழக காவல்துறையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறதா ஒரு தகவல் பரவிக்கிட்டே இருந்தது. இப்போ என்னென்னா அந்த தகவலை உறுதிப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தன்னிச்சையான சில முடிவுகள், ராமர் கோவில் அந்த திறப்பு நிகழ்ச்சி குறித்த தன்னிச்சையான சில முடிவுகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது நேற்று வரைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பல்வீர் சிங் அவர்களுடைய இடைநீக்கத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? காவல்துறை தன்னிச்சையெல்லாம் செயல்படாது. தமிழக காவல்துறையும் இந்திய இராணுவமும் கட்டுக்கோப்புக்கு பெயர் போனவை. டெமோக்ராட்டிக்கலாக எலெக்ட் ஆன கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறது அவங்களுடைய வழக்கம். அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அப்படி தான் நம்ம சிஸ்டம் இருக்குது, அப்படி தான் நம்ம பழகுறாங்க. ஸோ காவல்துறை தன்னிச்சையாக ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னா அது பல்வீர் சிங் மேட்டர்லையும் நான் ஒத்துக்க மாட்டேன், ராமர் கோவில் பிரச்சனையும் ஒத்துக்க மாட்டேன். அவருடைய சஸ்பென்ஷன் நீக்கப்பட்டதை பொறுத்தளவுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி அவர் மேலே என்னென்ன லீகல் ஆக்ஷன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட 6 மாதமாக அவர் விசாரணையில் இருக்கிறார். அதற்கு பிறகு சஸ்பென்ஷன் முடிச்சுட்டு வேலையை விட்டார். இனி வேலையை பார்க்கலாம். வேலையை பார்க்கும்போது அவருக்கு கோர்ட்டு கேஸில் ஆர்டர் ஆச்சுன்னா அவர் தப்பு இருந்துச்சுன்னா ஜெயிலுக்கு போகிறார், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ராசஸை ஒரு ஸ்ட்ரான்ஸ் ஒரு பீரியடுக்கு பிறகு அவங்க வாபஸ் பண்ண தப்பு. காலம் பூரா ஒருத்தர் விசாரணைக்கு ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை மந்திரிகள் மேலே 12 மந்திரிகள் மேலே கேஸ் இருக்கு. அத்தனை மந்திரிகளும் ராஜினாமா பண்ணணும், அத்தனை மந்திரி ஜெயிலுக்கு போனால் ஒத்துக்கிடுவீங்களா? ஒரு மந்திரி தான் கன்விட் பண்ணப்பட்டிருக்காரு, அவரும் சிறைக்கு போல. புரியுங்களா? கன்விட் பண்ணப்பட்டா அவருடைய தன்னுடைய நீதிமன்ற உரிமைகளை கடைபிடிச்சிட்டு இருக்கிறார், அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ இவர் சஸ்பெண்ட் தான் பண்ணப்பட்டிருக்காரு, இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, இன்னும் நீதிமன்றம் அவர் தண்டிக்கல. அப்போ ஒரு பணிபுரியலாமா இல்லையா? 11 குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதவியில் இருக்கலாம், ஒரே ஒரு குற்ற வழக்கு இருக்கக்கூடிய பல்வீர் சிங் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு நியாயம் இல்லை. அதனால இதுவும் தன்னிச்சையான விஷயம் இல்லை. ஒரு இது அரசாங்கமே இல்லாமல் போலீஸில் எடுத்திருப்பாங்க, அரசாங்கத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது போலீஸ் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனுங்கிறனால டிஜிபிக்கு யாருனாலும் ரெக்கமெண்ட் இருக்கலாம், ஏடிஜிபி ரெக்கமெண்ட் இருக்கலாம், எஸ்பி ரெக்கமெண்ட் யாரோ சொல்லி நல்ல பையங்க, நல்ல ஆக்டிவான போலீஸ் அரசாங்கம் இருக்கலாங்க, சரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நாளைக்கு பொலிட்டிஷியஸ் ஆகிடக்கூடாதுங்கிறக்கா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சார் அந்த பையனை திரும்ப சேர்த்தோம், ஏன்ப்பா சேர்க்குறீங்க, இல்லை சார் நல்ல பையன் சார் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ரைட் ஓகே, இவ்வளோதான். அது பெருசாக ஒரு சதி திட்டம்லாம் நடந்திருக்காது. ஸோ ரெண்டுமே தன்னிச்சையான முடிவு இல்லை, சட்டப்படியான முடிவு தான். இந்த இடத்துல தான் சார் இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா பல்வீர் சிங் விஷயம் அப்படிங்கிறது தமிழக அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. என்ன நடந்தது? அந்த மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க? விசாரணைக்கு அழைத்துட்டு பல்லப்படுங்கிற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருந்தது. அதே சமயம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர் மேலே, உடனே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாரணைக்குள்ளே அழைக்கிறாங்க. அப்போ விசாரணைக்கு வந்தவர்கள் இங்கே போங்க, நாளைக்கு வாங்க, அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கான நீதி இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே குற்றம் சொல்கிறாங்க, அவருக்கு உடனடியாக அவர் இப்போதைக்கு போய் வேலையை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மீதான இடைநீக்கம் ரத்து செய்யப்படுது இல்லையா? 2 விஷயம். ஒன்று இந்த பல்லு உடைக்கப்பட்டவங்களுக்கான நீதி, இன்னொன்று பல்வீர் சிங் அவருக்கான நீதி. 2ஆக பிரிப்போம். பல்லு உடைக்கப்பட்டவங்களுக்கான நீதி ஏற்கனவே கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் இவங்க தாக்கல் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் 150 சமூக நீதி வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் போய் தாராளமாக உள்ளே போட்டு இல்லை கேஸே நடக்கலை, எல்லாம் ஹாஸ்டல் சாட்சியாக மாட்டாங்க, எல்லாரும் மிரட்டாங்கன்னு போட்டு அவங்க பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் கொலை வழக்கில் போலீஸ்காரங்களை ஏதாவது காப்பாற்ற முடிஞ்சுதான் என்ன? இப்போ வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் இருக்கிறார், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை உள்ளே இருக்கிறாங்க. ஸோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீதிமன்றம் தலையிடுது. இந்த விஷயத்தில் நீதிமன்றம் சொல்லாமலா நடந்துருச்சு? பல்வீர் சிங் மேலே நீதிமன்றம் ஆக்ஷன் எடுக்க சொல்லலையா? எப்படி நடந்துருச்சா? அப்போ நீதிமன்ற கண்காணிப்பு இருக்குது. ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கலன்னா தாராளமாக நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த ஒரு பக்கம். 2வது, இவர் பல்லு உடைச்சாரே, இவர் நியாயமா அநியாயமாக பண்ணார், அப்பாவி மக்களுக்கெல்லாம் வேறு நீங்கள் சொன்னீங்க, ரைட். தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு போனால் அடிதடி நடக்குதா? 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் நடக்குதா? தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லையா? எல்லா இடத்துலையும் நடக்குதுல்ல, ரைட். தமிழ்நாடுனால தமிழ்நாடு பிடிச்சா தமிழ்நாடு திமுக பாஜக அப்படிலாம் நான் யோசிச்சிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு பற்றி பேசுகிறவங்க. அப்போ தமிழ்நாடு போலீஸில் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் நடக்குது. செயினை பறிச்சுட்டு ஒருத்தர் ஓடி அந்த பொம்பளையை தலகரதான் இழுத்துட்டு போகிறார். அதுக்கு நாளைக்கு அவருக்கு 3 நாள் தண்டனையோ 1 வாரம் தண்டனையோ கொடுக்க போகிறாங்க ஜெயிலில், முடிஞ்சு வச்சு. அப்போ அவர் போலீஸ் விசாரணைக்கு உள்ளே போகிறார். போகும்போது வரும்போது மாவு கட்டு போட்டு வந்திருக்காங்க. நம்ம டிவி மாதிரி பல டிவியில் சொல்கிறாங்க, கையில் தொட்டில் கட்டி விட்டாங்க, காலில் தொட்டில் கட்டி விட்டாங்கன்னு போகிறோம். அது சரியா தப்பா? அதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? சரி,
என்கவுண்டர் நீங்கள் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்க்கலையா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்கவுண்டர் நடந்திருக்கா நடக்கலையா? இப்போ கேள்விப்பட்டு கொண்டு நடந்துகிட்டே இருக்கு, இப்போ நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன, ஒரு உயிர் போகலாம், ஒருத்தருக்கு கை உடையலாம், ஒருத்தருக்கு கால் உடையலாம், இதெல்லாம் நடக்கலாம், ஒருத்தர் பல்லு மட்டும் போகக்கூடாதா? அப்போ விசாரணையில் வரும்போது தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் வந்து கண்ணுலாம் எனக்கு நான் வந்து செய்யணுமா செய்ய வேண்டாமாங்கிற இடத்துல போல நடக்குதுங்கிற இடத்துல நிற்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஆக்சிடென்ட் வேணுமான்னு நான் சொல்லுவேண்ணா, ஆக்சிடென்ட் நடக்குது நான் சொல்லலாம்ல, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது சார், தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநில சார் ஆக்சிடென்ட்லாம் சொல்லுவேன் இல்லை, அது நீங்கள் வந்து எப்படி சார் சொல்லுங்க கேட்க முடியாது. அப்போ நான் வக்காலத்து வாங்குறேன்னு நினச்சிடக்கூடாது. ஐ எம் டெல்லிங் தட் இட் இஸ் ஹேப்பனிங், ஐ எம் நாட் டெல்லிங் தட் இட் ஷுட் ஹேப்பன். புரியுதுங்களா? அப்போ கை உடையுது, கால் உடையுது, என்கவுண்டரில் உயிரே போகுது. ஆனால் பல் உடைஞ்சது வந்து எல்லா மீடியாவும் பல்ல உடைச்சிட்டாரு, பல்ல உடைச்சா, அதுக்கு முன்னாடி கையை உடைச்சாங்க கேட்கல. இன்னைக்கு பல்வீர் சிங்னு ஒரு பேர் தெரியுது உங்களுக்கு, கை உடைச்சவங்க பேர் சொல்லுங்க, கால் உடைச்சவங்க பேர் சொல்லுங்க, என்கவுண்டர் பண்ணவங்க பேர் சொல்லுங்க, யார் ஒருத்தராவது பேர் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ அதுவும் தவறு இதுவும் தவறு தானே சார்? குறிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சொன்னதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் குற்றம் செஞ்சுருக்காங்க, இல்லை குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, அப்படிதான் புகார் கொடுக்க போனவரையே பிடிச்சி பல்ல உடைக்கிறது அப்படிங்கிறது தப்பா ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா, சரி பாருங்க, ஒன்று புரிஞ்சுக்கணும். என்கவுண்டர் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சே ஒரு 100ஆவது நடந்திருக்கும். எனக்கு வேறு எல்லா ஆட்சியிலையும் குறையாத கூடவே நடந்திருக்கும். இந்த 100 என்கவுண்டருங்கிறது 100 கொலை, சரிங்களா? 100 உயிர்கள் பறிவர். ஏன் சார் தமிழ்நாட்டில் கொந்தளிப்பே வரல? ஏன்னா அந்த 100 என்கவுண்டரில் போனவங்களும் நியாயவான்கள் கிடையாது, மகாத்மா காந்தி கிடையாது, நல்லவங்க இல்லை. அவங்க ஏதோ விசாரணை இருந்தாங்க, குற்றம் வந்து வழக்கு ஏதோ இருந்துச்சு, ஹிட் லிஸ்ட்டில் இருந்திருப்பாங்க, ரவுடி லிஸ்ட்டில் இருந்திருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுடைய ஹிஸ்ட்ரி சீட்டராக ஏதோ ஒன்று இருந்து, ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று கணக்கு தேடப்பட்டிருப்பாங்க. வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, வட மாநிலத்தில் பேங்க் கொள்ளையராக இருப்பாங்க, ஏதோ ஒன்று ஓடிட்டது. அதுதான் பாயிண்ட். அப்போ அதை தாண்டி ஒருத்தர் அப்பாவையும் செத்துட்டாரு அப்படின்னா கட்டாயம் நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும். இந்த கேஸில் அப்படி தான் சார் நடந்துருக்கு. இல்லை நீதிமன்றம் சார், நான் வந்து பல்வீர் சிங் வந்து நல்லவர்னு சொல்லலை, பல்வீர் சிங் அப்படி தான் சார் செய்வார்னு நான் சொல்லலை. நீதிமன்ற கதவு திறந்தே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து தவறு 15 பேர் பல்ல உடைச்சாங்க சார், நாங்கள் அதை பற்றி பேசலை. 16வது ஆள் வந்து ஒரு நியாயவான் சார், நல்ல மனுஷன், அவர் பல்ல உடைச்சிட்டாரு. நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும், பல்வீர் சிங் மேலே கேஸ் வந்தபோது, ஆக்ஷன் வந்தபோது அந்த அம்பாசமுத்திரம் அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ பிரச்சனை பொதுமக்கள் பண்ணாங்க. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வரலாறு திருப்பி பாருங்கள், பேப்பர் எடுத்து பாருங்கள். பொதுமக்கள் கொந்தளிச்சு அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. இவர் வந்த பிறகு தான் ரவுடிகள் அட்டாசம் ஒழிஞ்சது, இவர் வந்த பிறகு தான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ பொதுமக்கள் சொன்னால் ஜனநாயகம் இல்லையா, மக்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது, இதெல்லாம் இருக்கா இல்லையா நீங்கள் யோசிக்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதை தப்பாக வச்சு போலீஸ்காரங்கனால நான் லத்தி வச்சிருக்கேங்கனால துப்பாக்கி போராடம் பூரா சுட்டுட்டு போவேன்னு அதுக்கு நம்ம ஒத்துக்க முடியாது, சொல்ல போறீங்களா? அப்போ எங்கேயாவது மிஸ்மேட்ச் ஆகிருக்குது, கட்டாயம் நீதிமன்றம் ஏதாவது காவல்துறைக்கு வக்காலத்து வாங்குதா நம்ம பார்த்துருக்குமா? இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு போலீஸ் ஃபேமிலியை சேர்ந்துறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். காவல்துறை ஆஃபீஸர்கிட்ட கேட்டு பாருங்கள், நீதிமன்றங்களோட சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைங்கிறது காவல்துறை அதிகாரிகளுடைய எண்ணம். வக்கீல்கள் மதிக்க மாட்டாங்க, அரசு வக்கீல்கள் மதிக்க மாட்டாங்க, எதிர்த்தரப்பு வக்கீல் மதிக்கவே மாட்டாங்க. நீதிமன்றம் சப்போர்ட் பண்ணாது, நீதிமன்றமே வழக்கறிஞர்களுக்கு தான் சாதகமாக போகுதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பிம்பம்லாம் நிற்குது. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லி, ஸோ நீதிமன்றம் போலீஸை சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்க முடியாது. நீதிமன்றம் வந்துச்சுன்னா நியாயமான வாய்ப்பை பார்க்குது. அதுக்கு தான் உங்களுக்கு சாத்தாங்குளம் சம்பவத்தை நான் சொன்னேன். அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் அரசாங்கம் இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று மறுபடியும் உங்ககிட்ட வைக்கணும்னு. ஏன்னா இந்த கேள்வி ஏன் அப்படின்னா, தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடக்குது, சொல்லப்போனால் குற்றச்சம்பவங்களே நிறைய நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த தருணத்தில் அது பெரிதளவில் பேசப்படுது, உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு உறுதியளிக்கப்படுது, நிறைய விஷயங்கள் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, வேங்கை வயல் விஷயத்தில் கூட உடனடியாக துரித நடவடிக்கைகள் நிறைய எடுக்கிற மாதிரி காட்டினாங்க, நிறைய போலீஸ் போனாங்க, நிறைய என்கொயரி கமிஷன் வச்சாங்க, நிறைய பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அதற்கான விடை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் சார் இருக்குது. இல்லை, அதாவது அதில் மட்டுமே இல்லை, திரு நேரு அவருடைய சகோதரருடைய மரணத்தில் கூட இன்னும் பதில் கிடைக்கல. இதுவாது வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு, அது போன ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில் அவ்வளோ பழசுது. அப்போ சில கேசஸ் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது இன்சைடர்ஸ் இருப்பாங்க, உள்ளே சொல்லியிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது பழி வாங்குறது இருக்கும், வந்து 150 காரணங்கள் இருக்கும். நமக்கு வந்து அதை சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது. அப்போ 1-2 கேஸில் வந்து வரனால உடனே இன்னெஃபிஷியன்சி அப்படின்னும், போலீஸோட இன்னெஃபிஷியன்சினோ, போலீஸ் தன்னிச்சையாக செயல்படுறாங்கன்னோ, போலீஸோடைய கட்டுப்பாட்டில் அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. போலீஸ் வந்து சின்சியர்லி தே ஆர் ட்ரைங். இப்போ வேங்கை வயல் சம்பவங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை, ஒரு சமூகத்துக்கே அவமானம். புரியுதுங்களா? ஒரு இந்த சொசைட்டிக்கு அவமானம், கம்யூனிட்டிக்கு இல்லை, சொசைட்டிக்கு நான் சொல்ல. அப்படி ஒரு சம்பவம், குடிநீரில் மலம் கலக்கிறது மாதிரியான ஒரு சம்பவங்கிறது வந்து குரூரமான சிந்தனை. புரியுங்களா? அப்போ சொசைட்டிக்கு எங்கடா நம்ம இருக்கோம், நம்ம 21ஆம் நூற்றாண்டு கம்ப்யூட்டர் யுகம், இஸ்ரோன்னு என்னமோ பேசிட்டு இருக்கோம், இந்நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அது.
அப்போ இதை வந்து அரசாங்கம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணாது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம வந்து அதனால் காவல்துறையின் கையாளாகத்தனம், அதனால் காவல்துறை தன்னிச்சைத்தனம், அதனால் காவல்துறை கட்டுப்பாட்டில் அரசாங்கம் இதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன். அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி KN நேருடைய தம்பி அவருடைய ராமஜெயம் கொலை வழக்கில் அது இருக்குது. அது மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல முடியும், இன்னும் கூட சொல்ல முடியல, இன்னும் கூட பிடிக்க முடியல, நிறைய கேசஸ் இருக்கும். இதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ். அது வந்து ரொம்ப மெட்டிகுலஸ். ஏன்னா இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பண்ணதுங்கனால அது கண்டுபிடிக்கிறேன். இது வந்து ஆந்த கலந்து வந்து ஒரு கொள்ளையர்கள் வந்து போட்டு போன விஷயம் இல்லை. ஸோ வட மாநிலங்களில் வந்த கொள்ளையர்களை தமிழ்நாடு போலீஸ் துண்டாக தூக்கிடுச்சு, சரிங்களா? அப்போ வந்து வெளிநாட்டு உள்ளே இருக்கக்கூடிய சம்பவத்தில் ஒன்று நடக்கும்போது பக்கத்து இருக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து இருக்காரங்க, இப்படி பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் சேலஞ்ச் தான். அது வந்து இவங்க நிறையா அடித்து பிடிச்சி விசாரணை பண்ணி நிறையா நடத்துகிறாங்க. அது வந்து உண்மை வெளிவரும் நான் நம்புகிறேன். அதை வச்சு நம்ம ஒரு முடிவு வரும். ஒரு சில தகவல்கள் வந்து பத்திரிகை செய்திகளில் கூட அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு, வாரந்தோறும் வருதுன்னு கூட சொல்லலாம். அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் அமைச்சர்களும் இருக்காங்க, முதலமைச்சரும் இருக்காங்க. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பிடுறாங்க. இப்போ களத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க அதிகாரிங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து அமைச்சர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ரிசல்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை சொல்கிறாங்க. அதை அமைச்சரும் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாப்புல. வேறு ஒன்றுமே வந்து அவங்க ஃபீல்டில் இறங்கி எந்த கிரவுண்ட் ஒர்க்கையும் சரியாக கவனிக்க மாட்டுறாங்க. அதிகாரிகள் சொல்கிறத அமைச்சர்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். அதிகாரிகளும் அரசாங்கமும், அதாவது அமைச்சரவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி ஒரு மாதிரி இருக்கும். அவர்கள் ஒரு போக்கில் இவங்க ஒரு போக்கில் செய்ய முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமைச்சர் ஒன்று சொல்லுவார், செக்ரட்டரி வேறு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை செக்ரட்டரி ஒன்று சொல்லுவார், அமைச்சர் வேறு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் ஒன்று சிங்க் ஆனால் தான் சரியாக. எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன், வேறு ஒரு பீரியடில் வந்து இந்த மாதிரி பொங்கல் காசு கொடுக்கணும்னோ இல்லாட்டி கரும்பு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் பேசும்போது, இல்லை நிதித்துறை சிலர் ஒத்துக்க மாட்டார், இல்லை தலைமைச் செயலர் ஒத்துக்க மாட்டார்லாம் கவலைப்பட்டிருக்காங்க. ஸோ அவர்களும் அதிகாரிகள் கவனத்தை எடுத்திருக்காங்க. அதிகாரிகளும் அந்த மாதிரி இதுக்கான வழிகளை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை இப்போ வந்து இல்லை, சத்துணவு திட்டம் முதல்ல கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னபோது காமராஜர் கொண்டு வந்த போதே அதிகாரிகள் முடியாதுங்க, காசு கிடையாது, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சாப்பாடு போட்டுன்றீங்க, சாப்பாடுக்கு காசு வேணும்ல, சாப்பாடுக்கு காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஏழைகளுக்கு எதிராக இருக்காங்கிறது இல்லை, அவங்களுடைய வேலை ஃபைனான்ஸை மெயின்டைன் பண்ணுறது. அப்போ சார் நம்மகிட்ட 100 ரூபா தான் இருக்குது, நீங்கள் 1000 ரூபாய்க்கு பட்ஜெட் சொல்கிறீங்க, 900 ரூபா எங்கே போகணும்? கடன் தான் சார். கடன் வாங்கினா தமிழ்நாட்டு தானே கடன். கடன்கிறது ரங்கராஜ் பாண்டியோட கடன் கிடையாது, தமிழ்நாட்டுக்கான கடன் தானே. அப்போ அது எப்படி அடைப்போம்? அப்போ நிர்வாகம்ங்கிறது வேறு விஷயம். ஸோ ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் இருப்பாங்க. ஒன்று, இந்த ஆய்வுகள் பொறுத்தளவுக்கு 99.25% ஆய்வுகள் கண் துடைப்பு தான். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும், நீங்கள் உடனே திமுக ஆட்சியில் சொன்ன ரங்கராஜ் பாண்டிய பற்றி திமுக உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே எந்த ஆட்சியாக இருந்தாலும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நரேந்திர மோடி புசுக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அவருக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது. போகிற இடத்துல ஒரு கல் தடிக்கு விழுந்தாருன்னா, தமிழக முதலமைச்சர் போகிறாரு தடிக்கு விழுந்தாருன்னா என்னத்துக்காகும்? ஸோ இவங்க ஒரு ஆய்வுக்கு ஒரு திடீர் ஆய்வுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே முன்னாடி திட்டமிட்ட ஆய்வு தான். அது மீறி தான் பல தப்பு நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் இருக்கார். இவர் சில இடங்களில் சர்ப்ரைஸ் விசிட் போகிறார், நான் கவனிச்சிருக்கேன். அது சில சொல்லாமல் கொள்ளாமல் சில இடங்கள், ஏன்னா ஒரு வாக்கிங் போகிறவர், ஜாக்கிங் போகிறவர், அப்படி போகும்போது இடையில ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நிற்கிறாரு. அப்போ வந்து நிறைய கடுப்பாகி கத்தி, என்னன்னா இன்னும் வெள்ளை மாத்திரையாக வச்சுருக்கீங்க, இன்னும் பழசாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சில ஆக்ஷன் எடுத்து சர்வெல்லாம் பண்ணி அதெல்லாம் நடந்திருக்கு. வேலூரில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் அது நடந்திருக்கு. ஸோ உண்மையான சர்ப்ரைஸ் விசிட் ரொம்ப ரேராக தான் நடக்கும். 99.25% விசிட்டுகள் எல்லாமே, ஆய்வுகள் எல்லாமே ஏற்கனவே எல்லாம் முதலமைச்சர் நேராக பல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆய்வு போயிருக்காரு. பார்த்துருக்கீங்களா? எஸ்ஐ உட்கார சீட்டில் உட்காந்துருப்பார், அது புசுக்குன்னு போய் உட்காந்துருவாரா என்ன? அது டிஜிபியிலேருந்து சொல்லப்பட்டு அந்த எஸ்பி வரைக்கும் எல்லாரும் வெளியில் நிற்பாங்க. எல்லாரும் இவர் உள்ளே போய் பார்த்தா அந்த ஸ்டேஷன்காரரும் 4 போல் 8 மட்டும் நிற்பாங்க. ஆனால் ஸ்டேஷன் வெளியே பார்த்தீங்கன்னா எஸ்பி நிற்பார், டிஎஸ்பி நிற்பார், ஐஜி நிற்பார். ஒரு சிஎம் போகும்போது நீங்கள் மட்டும் போங்க சார், நீங்கள் திடீர் ஆய்வு தானே, நீங்களே போய்க்கிங்க அப்படிலாம் சொல்ல முடியல. ஸோ அதுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது, சேஃப்டி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, அண்ட் நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஆய்வு பண்ணுறேன்னா படக்குன்னு பண்ண முடியாது. பட் அந்த கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அடுத்த இருக்கக்கூடிய அமைச்சர் அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ ஆய்வுகள் வந்து கண் துடைப்பு அப்படின்னா ஆமாம், 99.25% அப்படி தான் நடக்கும். அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் ஒன்று அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போதோ, இல்லை ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ, இல்லை வேறு ஏதோ ஒரு குற்றச்சாட்டோ இருந்தாலும் கூட அதிகாரிகள் மட்டும்தானே உடனடியாக சிக்கிறாங்க. அது ஏன்னா அவங்க பேப்பரில் கையெழுத்து போட்டுடுறாங்க, அமைச்சர்கள் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால் அவங்க மாட்டுவாங்க. ஒரு பணம் சாங்ஷன் பண்ணுற அதிகாரம் அமைச்சர் கிடையாது. அரசாங்கம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, ஸ்டாண்டர்டு ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் என்ன சொல்லுது, ஒரு 100 கோடி ரூபா ஒரு கரும்புக்காக நம்ம வந்து பட்ஜெட் அலாட் பண்ணுறோம். அந்த 100 கோடி ரூபா வந்து நான் சேங்ஷன் பண்ணுறேன். அப்போ கரும்புக்கு நான் வந்து முருகேசன் ஒன்று, மாடசாமிட்ட ஒன்று, கன்சாமிட்ட ஒன்று, வெங்கடேசன் ஒன்று, ராதாகிருஷ்ணன் ஒன்று நான் அலாட் பண்ணுறேன். இந்த ராதாகிருஷ்ணன் உண்மையிலே கரும்பு விற்கிறது தானே, வேறு யாரான்னு எனக்கு தான் தெரியும். அமைச்சர் என்ன சொல்லியிருப்பார், எனக்கு என் ஆளுக்கு ஒன்று கொடுத்து சொல்லியிருப்பார், ஓரலா எப்பா என் ஆளுக்கு கொடுத்து கட்சிக்காரன் கொடுத்துரு, கரும்புலையில் வந்து இப்போ 20 ரூபாய்க்கு மேலே 25 ரூபான்னு போட்டு கொடுத்துரு சொல்லியிருப்பார், நான் மறுக்கலை. ஆனால் 20 ரூபாயா 25 ரூபான்னு முடிவு பண்ணுறது இவர் தான் முடிவுன்னு டெண்டரை வச்சுட்டு, யார் அதிகாரி தான் முடிவு பண்ணணும். அது வந்து ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். யாரை கேட்டு முடிவு பண்ணணும்னு கன்சாமி கருப்பு கேஸ் போட்டார்னா அவர் தான் பதில் சொல்லணும், அமைச்சர். ஏன்னா எந்த செக்லையும் சைன் பண்ணுற அதிகாரம் அமைச்சருக்கு கிடையாது.
கோப்புகளில் தான் சைன் பண்ண முடியும். ஹீ கேன் சைன் இன் த ஃபைல்ஸ், நாட் இன் செக்ஸ். இன்க்ளூடிங் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு செக்கில் சைன் பண்ண முடியாது. ஸோ அமைச்சர்கள் பண்ண முடியாது, செயலர்கள் தான் பண்ண முடியும். அப்போ செயலர்கள் தான் பொறுப்பாவாங்க ஆப்வியஸாக. ஆனால் அடுத்த பாயிண்ட் தெரிஞ்சுங்க, இது ஏதோ இவங்க தனியாக செய்கிற விஷயம் இல்லை. நீங்கள் உடனே வந்து இந்த அதிகாரிகள் போனால் தன்னிச்சையானு போகாதீங்க. 2 பேரும் கூட்டு தான். இவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும், அவருக்கு நடந்தாலும் இவருக்கு தெரியும், தெரியாமலாம் ஒன்றுமே நடக்காது. என்னோட இறுதி கேள்வியாக உங்ககிட்ட வைக்கணும்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போது அதிகாரத்தினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க, இல்லை அவரை சார்ந்தவங்க ஏதாவது தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எடுத்துக்காட்டுக்கு எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, வன்கொடுமை குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் இப்போ வரைக்கும் அவங்க தலைமறைவாக இருக்காங்க, அவங்கள கைது செய்ய முடியல காவல்துறையினால். ஆனால் இதுவே யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன மீன் போட்டால் கூட உடனடியாக இங்கேருந்து வேற ஊருக்கு போய் கூட அரெஸ்ட் பண்ணி காவல்துறையினர் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை இதில் அந்த கேஸை விட தீவிரம் காட்ட வேண்டியது இந்த கேஸில் தானே. ஆமாம், அதையே செய்ய மறுக்கிறாங்க. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். பொலிட்டிக்கல் சிட்டிங் எம்எல்ஏட பையனை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசனை வருது இல்லை, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன ஆப்பிரிக்காவுக்கு ஓடி போயிருப்பாங்களா? ஆப்பிரிக்கா கூடி போயிருப்பாங்க. எங்கே சுற்றி இந்த மதுரை, ஆந்திரம், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், இந்த பக்கம் நம்ம சுற்றி இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான். ரொம்ப போனால் ஆந்திரா, ரொம்ப போனால் பெங்களூர், இவ்வளோ தான். ரொம்ப அவங்க உடனே வந்து அயோத்தியில் போய் உட்காந்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அது ஒன்று கூட போகணும். ஸோ எங்கேயோ தலைமறைவாயிட்டாங்கிற பிஸ்னஸ் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஏபி வாங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். இப்போ போலீஸ் என்ன செய்யணும், அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆன்டிசிபேட் பெயில் வாங்கிக்கோங்க. நான் ஒரு வாரம் பொறுக்க சொல்லி நேற்று இன்றைக்கி தான் நியூஸ் படித்தேன். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறான்னு படித்தேன் நான். 3 தனிப்படைகள் அமைச்சு இது பண்ணுவாங்க. ஏபி வாங்கிட்டாருன்னா நல்லது, இல்லை சார் நமக்கு தான் சார் தலை வரலும், தம்பி கேள்வி கேட்பார், பாண்டே ஏதாவது பதில் சொல்லிடுவார், நமக்கு பிரச்சனை சார் சொல்லி உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் சார் அந்த கேள்வியுமே வருது. பொலிட்டிக்கல் பிளேஸ் இருக்குல்ல, பொலிட்டிஷியன்ஸ் ஆர் த பாசஸ். நான் வந்து உங்களுக்கு எங்கே கரெக்ட் பண்ண விரும்புகிறேன்னு, ஆஃபீஸர்ஸ் ஆர் நாட் த பாசஸ், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் த பாசஸ். ஸோ அதிகாரிகள் வந்து அமைச்சர்கள் சொல்கிறது தான் கேட்பாங்களே தவிர அதிகாரிகள் சொல்கிறது அமைச்சர்கள் சொல்கிறது கேட்க மாட்டாங்கன்ற. அவங்க சொல்கிறதா இவங்க ஆஃபீஸர்ஸ் கீழே. நான் தான் சொன்னேன், டிசிப்ளின்டு ஃபோர்ஸ், யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் வந்து மிலிட்ரியும் சரி இங்கேயும் சரி நம்ம டிசிப்ளின் ஃபோர்ஸ். நீங்கள் டிசிப்ளின் எதை நோக்கி காட்டுறாங்கிறது தனி விவாதம், சரிங்களா? இதுக்கெல்லாம் டிசிப்ளின் சார் இதுக்கு பேர்லாம் சொல்லி கேட்டிங்கன்னா அது தனி விவாதம். ஆனால் இவங்க வந்து திமுகவுடைய எம்எல்ஏ, அவர் நல்ல பிரபலமான எம்எல்ஏ, தெரிஞ்ச எம்எல்ஏ, அவருடைய பையன் பிரச்சனை, சித்தப்பா அத்தை பையன் அப்படின்னா கூட வேறு, சொந்த பெத்த பையன் ஒரு பிரச்சனை. அப்போ அவர் வந்து இது வந்து வன்கொடுமை வேறு இருக்குது, அதனால் ஜெயிலுக்கு போயே ஆகணும், அது அரெஸ்ட் காட்டி ஆகணும். ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்காதான்னு காத்துட்ருப்பாங்க. நினைக்கிறேன் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். உங்களுடைய நேரத்தை பயந்து ரொம்ப நன்றி சார்.